காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பேக் டு சண்டிகர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த vlogல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு போனதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டிராஃபிக் வேறு. ஸோ போய் சேர்ந்ததே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கேட் கிட்டே போகிறதுக்குள்ளேயே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே போனதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங், லைக் ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரியே பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அதுக்கப்புறம் ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம இப்போ சென்னைக்கு ஒரு பாய் சொல்கிற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதோட அடுத்த செமஸ்டரில் நம்ம வந்துட்டு சென்னை திருப்பி பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் சீக்கிரமாக இந்த டேஸ்லாம் போகணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. அது என்னன்னு தெரியல, வர வர இண்டிகோவில் வந்துட்டு இந்த ஏசி ஆன் பண்ணால் அப்படியே புகை மூட்டம் மாதிரி அப்படியே பறக்குது. பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப காற்றடிக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. இதோட நம்ம சென்னைக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாய் பாய் சென்னை, பார்க்கலாம். வில் see you soon. அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரமாக வந்துட்டு ஒரு மூவி தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் லாங் ட்ரைவ் போகிறீங்க, ஸோ எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 3 hours நான் வந்துட்டு சண்டிகர் ரீச் ஆகிடுவேன். ஸோ நான் ஒரு நல்ல மூவி வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருந்தேன். என்ன மூவினா சைரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி இது. ஸோ அதுதான் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது மூவி நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி சீட்லலாம் வந்துட்டு அந்தளவுக்கு இந்த வாட்டி எந்த ஒரு புக்கும் எதுவுமே வைக்கலை. ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 hours சொன்னேன், ஆனால் நான் ரொம்ப சீக்கிரமாகவே லேண்ட் ஆகிட்டேன் சண்டிகரில். லைக் 2.5 hours முன்னாடியே நான் வந்துட்டு ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி உள்ளே போய் நம்ம லக்கேஜ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக லக்கேஜும் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு சரி கேப் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் வந்துட்டார். ஸோ நம்ம கேப் ஏறி நேராக நம்ம வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து சேர்ந்துட்டோம். சண்டிகரில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக்கோ அந்த பொல்யூஷனும் இங்கே சுத்தமாக இருக்காது. லைக் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ரோடு கூட. உடனே திங்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாட் ஸோ பர்ஃபெக்ட், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லைக் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் இதெல்லாமே. ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு கண்ணாடி தெரியுறேன், கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. லைக் இங்கேயுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ஒரு வழியாக சண்டிகர் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நானும் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஆப்வியஸாக காலேஜ் போகிறேன், ஸோ காலேஜ் டூர் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறமா மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.